தியாகச்செம்மல், இன்று காலை 11:30 மணிக்கு ஆளுநர் அழைக்க நேரம் ஒதுக்கி இருக்கிறார். இது குறித்த விவரம் விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், தமிழக அரசியல் களம் மிகவும் விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேற்று மாலை அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் 10 அமைச்சர்களுக்கு ஆளுநர் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருந்தார். அப்போது 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாகவும் ஆட்சி அமைக்க தங்களுக்கு உரிமை கோருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். அதன் பின்பு 8:30 மணிக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை ஆளுநர் சந்தித்திருந்தார். அப்போது என்ன விவரங்கள் பேசப்பட்டது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாத ஒரு சூழ்நிலையில் இன்று காலை 11:30 மணிக்கு, அதாவது 10:30 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தனர். அந்த சூழ்நிலையில் ஆளுநர் அவர்களை 11:30 மணிக்கு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார். அவர்கள் இந்த சமயத்தில் 11:30 மணிக்கு நடைபெறக்கூடிய சந்திப்பில் மீண்டும் தங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய எம்எல்ஏக்களின் கடிதத்தை காண்பித்து அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை முதலே பல்வேறு ஊடகங்களில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பதவியேற்க ஆளுநர் அழைப்பார் என்கிற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும், எதிர்பார்ப்புகளை கூட்டியிருக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறி இருக்கிறது. ஏனெனில் நேற்று இரவுதான் ஆளுநர் 7:30 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக சந்தித்திருந்தார். ஆனால் அந்த சந்திப்பு என்பது மொத்தமாகவே ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு மேலாக நீடிக்கவில்லை என்று நாம் அறிய வருகிறோம். அப்படி ஒரு சூழலில் மீண்டும் 12 மணி நேரத்துக்குள்ளாக மீண்டும் ஒரு சந்திப்பு என்பது மிகுந்த கூர்மையாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் பிசிக்கலான பிரசன்ஸ் என சொல்வார்கள், அதாவது கண்ணுக்கு எதிரான சாட்சியங்களாக 124 எம்எல்ஏக்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், எங்களோடு இருக்கிறார்கள், அவர்கள் கூவத்தூர் விடுதியில் இருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய ஒரு நிலையில் ஆளுநர் தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் 4 அமைச்சர்கள், குறிப்பாக 4 மூத்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டிருப்பதாக நாம் அறிகிறோம். யார் யார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். அப்படி ஒரு நிலையில் இந்த சந்திப்பு என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு ஏதேனும் முக்கியமான அறிவிப்புகள் ஆளுநர் மாலையிலிருந்து வருமா? முக்கியமான அறிவிப்பு என்று பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க அவர் அழைப்பாரா, அல்லது ஏற்கனவே தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரக்கூடிய இந்த கூட்டு வாக்கெடுப்பு காம்போசிட் ஓட்டிங் என்பதற்கான அறிவிப்பை ஆளுநர் வெளியிடுவாரா என்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இதற்கு முன் நடந்த சந்திப்புகளுக்கும் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் சந்திப்பதற்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருப்பதை அரசியல் நோக்கர்கள் உற்று கவனிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மணிமாறன், தியாகச்செம்மல், தொடர்ச்சியாக 3வது நாளாக இன்று அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். நேற்று முன்தினம் சந்தித்தார், நேற்றும் சந்தித்தார், இன்றும் சந்திக்க இருக்கிறார். இந்த தொடர்ச்சியான 3 சந்திப்புகளும் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? இதை எப்படி பார்ப்பது? அதாவது நீங்கள் கேட்டது போன்று நேற்று முன்தினம் நிகழ்ந்த சந்திப்பு என்பது ஒரு தீர்ப்பின் அடிப்படையிலான, அதாவது சசிகலாவிற்கு சொத்து குவிப்பு வழக்கில் கிடைக்கப்பட்ட அந்த தண்டனை மற்றும் தீர்ப்பினுடைய உடனடி வெளிப்பாடு. ஏனெனில் அப்போது அவர் சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அந்த சூழலில் உடனடியாக அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நிலையில் அடுத்த கட்டமாக யாரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு அப்போது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற கட்சி தலைவராக உடனடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கடிதம் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டது. அப்போதும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பில் தங்களுக்கு பெரும்பான்மை இருப்பதாக ஒரு கோருதல் என்பது இருந்து கொண்டே இருந்தது. நேற்றைய தினம் ஆளுநர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்களை அழைத்த போது உடனடியாக அவருக்கு அடுத்த கட்டமாகவே முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தையும் அவரது ஆதரவாளர்களையும் அழைத்து பேசியிருந்தார். இதற்கிடையில் மாநிலங்களவை அதிமுகவினுடைய குழு தலைவர் நவநீத கிருஷ்ணன் ஒரு நினைவூட்டல் கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியிருந்தார். இப்படி அதிமுக தரப்பிலிருந்து, அதாவது அதிமுக சசிகலா ஆதரவு தரப்பிலிருந்து அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்கிற அந்த கோருதல் என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக் கொண்டே வருகின்றன. நேற்றைக்கு ஆளுநரை சந்தித்து வெளியே வந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆளுநர் தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்த்ததாகவும் விரைந்து ஆவண செய்வதாகவும் தெரிவித்திருந்ததாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்திருந்தார். அப்படி ஒரு நிலையில் இன்றைய சந்திப்பை நாம் இதிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு தற்போது வரை இந்த நிமிடம் நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை எடப்பாடி பழனிசாமி மற்றும் 4 முக்கிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களுக்கு மட்டுமே நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக கூர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று இதற்கு முன்பு ஆளுநருக்கு ஆட்சி அமைக்க கோரக்கூடிய, நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அழுத்தத்தை தரக்கூடிய சந்திப்புகளாக இருந்தாலும் இந்த முறை ஆளுநர் உடனடியாக 10:30 மணிக்கு கேட்டு 11:30 மணிக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பது என்பதும் இன்று காலை முதல் பல்வேறு ஊடகங்களிலும்
டெல்லி போன்ற முக்கியமான பகுதியில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதேனும் ஒரு முக்கிய திருப்பத்திற்கு, முக்கிய முடிவிற்கு ஆளுநர் மாளிகை தயாராகிவிட்டதோ என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதற்கான பதில் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். வேதவழி தியாகச்செம்மல் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். கூவத்தூரில் இருக்கும் செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், கூவத்தூரில் தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது? ஆளுநர் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேரம் ஒதுக்கி இருக்கிறார். எத்தனை மணிக்கு அவர் அங்கிருந்து புறப்படுகிறார் என்பது குறித்த தகவல் இருக்கிறதா? மணிமாறன், தற்போது கூவத்தூர் நட்சத்திர விடுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இந்த இடத்தில்தான் முகாமிட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மூத்த அமைச்சர்களுடன் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் நட்சத்திர விடுதியிலிருந்து அவர் கிளம்பியிருக்கிறார். இன்னும் 20 நிமிடங்களில் இந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட இருக்கிறது. அதாவது சரியாக 10:45 மணியளவில் அவர் புறப்பட தயாராக இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமைச்சர் தயாராகக்கூடிய அந்த கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 3 வாகனம் ஆளுநர் மாளிகைக்கு செல்வதற்கான அந்த வாகனம் புறப்பட தயாராக இருக்கிறது. அந்த காட்சியில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு வந்ததற்கு முன்பாக மூத்த அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் SP வேலுமணி, தங்கமணி இவர்கள் உடன் இருப்பார்கள். அதே போன்று அதிமுகவின் அவைத்தலைவர் KA செங்கோட்டையன் இவர்களுடன் உடன் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இந்த தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அழைப்பு இங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களிடையே முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. நேற்று மாலை 7 மணிக்கு சந்திப்புக்கு பிறகு தற்போது இன்று மீண்டும் அழைப்பு வந்திருக்கிறது. நிச்சயமாக இன்று ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்ற தகவலை அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதாவது அமைச்சர்களும் நேற்று இரவு பேட்டியளித்த KA செங்கோட்டையனும் தெரிவித்திருந்தார். எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அழைப்பு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் 124 MLAக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் அதாவது கூவத்தூர் நட்சத்திர விடுதி, அதே போன்று கல்பாக்கம் அடுத்து இருக்கக்கூடிய பூந்தண்டலம் என்ற ஒரு நட்சத்திர விடுதியிலும் MLAக்கள் தங்கி இருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட தயாராக இருக்கிறார்கள். அதே போன்று அமைச்சர்கள் தற்போது தயாராகி வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சூழ்நிலையில் இன்று நிச்சயமாக ஆளுநர் எங்களுக்கு அழைப்பு விடுப்பார் என்ற நம்பிக்கையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த ஒரு நிலையும் அதே போன்று மாலை நேரங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அழைத்து கொண்டு ஆளுநர் மாளிகை செல்ல இருப்பதாகவும் திட்டமிட்டிருந்தார்கள். அதற்கு முன்பாகவே ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்பொழுது அழைப்பு வந்திருக்கிறது. எனவே இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் இங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. சரியாக கூவத்தூரிலிருந்து அவர்கள் மூத்த அமைச்சர்கள் புறப்பட்டார்கள் என்றால் ஆளுநர் மாளிகைக்கு 1 மணி நேரத்தில் வந்துவிடலாம். ஆளுநர் மாளிகையில் சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு ஆளுநர் மாளிகையிலிருந்து என்ன விதமான அழைப்புகள் அல்லது அறிவிப்புகள் வர இருக்கிறது என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி தற்பொழுது காரில் புறப்பட்டிருக்கிறார்கள். 3 வாகனம் ஆளுநர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறது. ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பிறகு தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை சந்திப்புக்கு பிறகு என்ன விதமான அறிவிப்புகள் வர இருக்கும் என்பது குறித்து தெரிய வரும். மணிமாறன், இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட இருக்கிறாங்க. அந்த காட்சியில நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிமாறன், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 4வருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அழைப்பு விடுத்ததையொட்டி தற்போது 4 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தற்போது ஆளுநரை சந்திக்க புறப்பட தயாராகி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் புறப்பட்ட பிறகு இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது ஆளுநரை சந்திப்பது, தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை சந்திப்பதுதான் முக்கிய அம்சமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆளுநர் மாளிகை சந்திப்புக்கு பிறகுதான் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது மூத்த அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் தங்கமணி காரில் புறப்பட்டிருக்கிறார்கள். முதல் காரில் தான் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது அமைச்சர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழல் பொறுத்தவரை செய்தியாளர்களிடம் தற்போது அமைச்சர்கள் அவர்கள் பேசவில்லை. ஆளுநர் மாளிகையில் தமிழக பொறுப்பாளர்
வித்யாசாகர் ராவை சந்திப்பதுதான் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்திப்புக்கு பிறகுதான் செய்தியாளரிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் மற்ற அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவுகள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து ஒரு 5 வாகனங்கள், அதாவது 5 வாகனம் கவர்னர் மாளிகைக்கு புறப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் இவர்கள் அனைவரும், அதாவது கிளம்பியிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் 1 மணி நேரத்தில் கவர்னர் மாளிகையில் வந்து சேர்ந்து விடுவார்கள். அதற்கு பின்பாக ஆளுநர் மாளிகை சந்திப்புக்கு பிறகுதான் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவரையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த 2 நட்சத்திர விடுதியில் இங்கே தங்கியிருப்பார்கள். அதிமுகவினுடைய இங்கே இருக்கக்கூடிய சசிகலாவினுடைய ஆதரவாளர்களும் நட்சத்திர விடுதிக்கு திரண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்காங்க. வேதவழி ராஜ்குமார், எம்எல்ஏக்கள் அந்த கூவத்தூரில் தங்க ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே ஒரு பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டே இருக்கிறது. தற்போது சூழல் எப்படி இருக்கிறது? அது மட்டுமின்றி அங்கே விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த விசாரணை இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? எனவே அவர்கள் வெளியே ஒரு மகிழ்ச்சியாக தான் மணிமாறன், அதாவது கடந்த 8ஆம் தேதியிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய 2 நட்சத்திர விடுதியில் அவர்கள் தங்கி வருகிறார்கள். ஒன்று கூவத்தூரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி, இரண்டாவதாக கல்பாக்கம் அடுத்திருக்கக்கூடிய பூந்தண்டலம் பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தங்கி இருக்கிறார்கள். இந்த 2 நட்சத்திர விடுதியிலும் 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறோம் என்றுதான் மூத்த அமைச்சர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதே சூழ்நிலையில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்டக்கூடிய நிலையில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டதற்கான வாய்ப்புகள் கடந்த சில தினங்களில் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முத்தரசி தலைமையில் காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று மதுரை எம்எல்ஏ சரவணன் புகாரின் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சட்டவிரோதமாக இந்த நட்சத்திர விடுதியில் எம்எல்ஏக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற புகாரின் பேரில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையொட்டி நேற்று விசாரணை தொடங்கியது. இன்று 2வது நாளாகவும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏடிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் மற்றும் டிஎஸ்பி உள்ளிட்ட காவல் ஆய்வாளர்கள் இன்று விசாரணை தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து இந்த இடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக காவல்துறையினர் நட்சத்திர விடுதிக்குள்ளேயும் வெளியேயும் கூவத்தூர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆளுநர் மாளிகை அழைப்புக்கு பிறகு தொண்டர்களுடைய உற்சாகம் இந்த இடத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த உற்சாகத்தில் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிமாறன், செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். அதற்கு முன்பாக நமது சிறப்பு செய்தியாளர் தியாகச்செம்மல் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து கேள்விகளை முன்வைக்கலாம். தியாகச்செம்மல், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சர்கள் அவர்கள் ஆளுநரை சந்திப்பது ஒருபுறம் இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்த வண்ணம் இருக்கிறார். குறிப்பாக நேற்று இரவு அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வந்த ஒரு சில மணித்துளிகளிலேயே தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ஆளுநரை சந்தித்திருந்தார். தற்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். தற்போது தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வேதவள்ளி, தற்போது வரை நாம் இந்த உரையாடல் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம் வரை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து ஆளுநரை சந்திப்பதற்காக நேரம் எதுவும் கோரப்படவில்லை. பொதுவாக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் தான் இந்த இது போன்ற சந்திப்புகளை 2 முறை நிகழ்த்தி இருக்கிறார் பன்னீர்செல்வம் தரப்பில். அப்படி அவரிடமும் நாம் பேசிவிட்டோம். ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்து இதுவரை இங்கு சந்திப்பதற்கு நேரம் எதுவும் கோரப்பட்டதாகவும் நேரம் எதுவும் ஒதுக்கப்பட்டதாகவும் தகவல் இல்லை. இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் 4 மூத்த அமைச்சர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்து அவர்கள் ஆளுநர் நேரம் கோரப்பட்டு ஆளுநர் அவருக்கு நேரம் ஒதுக்கி தற்போது சந்திப்பு நிகழக்கூடிய ஒரு நிலையில் பல்வேறு வாய்ப்புகள், அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று காலை நாளிதழ்கள் மற்றும் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி, இன்றைக்கே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பொறுப்பேற்க ஆளுநர் அழைப்பார் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. ஒருவேளை அப்படி ஆளுநர் அழைப்பது சரி என்று நாம் உறுதியான தகவல் என்று எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு கேள்விகள் அந்த இடத்தில் நிகழ்கின்றன. அதாவது பொறுப்பு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் தான் ராஜினாமா செய்த விவகாரம் குறித்து பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியிருந்தார். அந்த சர்ச்சைகள் தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லது சர்ச்சைகள் தொடர்பான கோரிக்கைகளை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநரிடம் இருக்கிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பொறுப்பேற்கும்படி பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் அழைக்கிறார் என்றால்
தற்போது பொறுப்பு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் தனது ராஜினாமா குறித்து எழுப்பியிருக்கக்கூடிய சர்ச்சைகள் மீது ஆளுநர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் மற்றொரு தரப்பில் பெரும்பான்மை இருக்கக்கூடியவர்களை உடனடியாக ஆட்சி அமைக்க அழைவது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின்படியான கடமை என்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இப்படி ஒரு முக்கியமான சூழ்நிலையில் தான் சொத்துக்குவிப்பு வழக்கு தீர்ப்பு, சசிகலா சிறையில் எடுப்பு போன்ற செய்திகளும் வந்திருக்கின்றன. இந்த நிலையில் ஆளுநர் என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்கிற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அல்லது ஒரு மணி நேரத்தை கடந்து தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. ஆளுநர் ஒரு மணி நேரம் கழித்து எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கையோ வெளியிடக்கூடிய அறிவிப்புகளோ எதுவாக இருந்தாலும் அது தமிழக அரசியல் வரலாற்றினுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைய நாள் என்பது தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட தீர்மானிக்கக்கூடிய நாள் என்பதற்கான முதல் அறிகுறியாகவே எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திப்பதற்கான அந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. வேதவழி தியாகச்செம்மல், ஆளுநருக்கும் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான இந்த சந்திப்புக்கு பிறகு தற்போது தமிழகத்தில் நிலவும் ஒரு குழப்பான சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பை எடுத்துக்கொள்ளலாமா? மணிமாறன், அதைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த சந்திப்புக்கு பிறகுதான் முக்கியமான அறிவிப்புகள் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்க வைத்துவிட்டு பெரும்பான்மை நிரூபிக்குமாறு ஆளுநர் கோருவாரா? அப்படி ஆளுநர் கோரும் போது ஏற்கனவே பொறுப்பு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் தனது ராஜினாமா குறித்து எழுப்பியிருக்கக்கூடிய ஆட்சேபனைகளை குறித்து என்ன மாதிரி முடிவு எடுக்கப் போகிறார்? ஏற்கனவே சசிகலாவை சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கையெழுத்திட்ட எம்எல்ஏக்களில் பன்னீர்செல்வம் உட்பட 10 எம்எல்ஏக்கள் தற்போது வேறு அணியில் இருக்கிறார்கள். குறிப்பாக மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ், தமீமும் அன்சாரி உள்ளிட்டவர்கள் எந்த விதமான நிலைப்பாட்டையும் இதுவரை எடுத்து வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பதவியேற்க அழைத்து விட்டு பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி ஆளுநர் கோருவாரா? அல்லது காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்டிங் சொல்லப்படக்கூடிய கூட்டு வாக்கெடுப்பு, பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரையும் ஒரு சேர அழைத்து கூட்டு வாக்கெடுப்பு நடத்தி, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் நடைபெற்றது போன்று கூட்டு வாக்கெடுப்பு நடத்தி தியாகச்செம்மல் இணைப்பிலே இருங்க. தற்போது திரு OS மணியன் அமைச்சர் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ஏற்கனவே 2 முறை அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை 2 முறை சந்தித்துவிட்டு தற்போது 3வது முறையாக சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? எதற்காக இந்த சந்திப்பு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3வது முறையாக சந்திக்க இருக்கிறார். நல்ல செய்தியை அவர் சொல்லுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அறுதி பெரும்பான்மையோடு எங்களுடைய அறுதி பெரும்பான்மையை கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற கவர்னர் அவர்கள் இனியும் காலதாமதம் செய்யாமல் தமிழ்நாட்டினுடைய எடுக்கப்பட வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள், மக்களுக்காக ஆற்ற வேண்டிய பணிகள், எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது. குடித நீர் பிரச்சனை இருக்கிறது. வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உதவிகள் வழங்கப்பட வேண்டும். கடந்த ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டிய நிதி வழங்கப்படாமல் இருக்கிறது. விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, நீட் தேர்வு சட்டமாக்கப்பட வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாயை கர்நாடக அரசு ஒதுக்கி இருக்கிறது. அது குறித்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையை அழுத்தம் கொடுக்கிற வகையில் தொடர வேண்டும். இது போன்று பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால் உடனடியாக கவர்னர் அவர்கள் நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையை ஏற்றுக்கொண்டு இனியும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமைச்சரவை அமைப்பதற்கான ஆணையை பிறப்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் கவர்னர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சந்திப்பிற்கு நீங்கள் ஆளுநரிடம் அனுமதி கோரி இருந்தீர்களா அல்லது ஆளுநரே உங்களை அழைத்திருக்கிறாரா? ஆளுநரே தான் அழைத்திருக்கிறார். நாங்கள் நேற்றைய தினம் எங்களுடைய குழுவினர் சென்று சந்தித்து பேசி வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அவரே தான் அழைத்திருக்கிறார். ஐயா, நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 12 அமைச்சர்கள் உடன் சென்றார்கள். இன்று 4 பேருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து சொல்லுங்க. எண்ணிக்கை பெரிதல்ல. 12ஆக இருந்தாலும் 4ஆக இருந்தாலும் ஒருவராக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் சொல்லுகிற கருத்து தான் முக்கியம். அவர்
நாட்டினுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல, தமிழ்நாட்டினுடைய நிலையை உணர்ந்து அவர் ஜனநாயக கடமை ஆற்றுவார், விரைந்து செயல்படுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைய சந்திப்புக்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? ஆட்சியமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு மீண்டும் அமைச்சரவை அமைக்கும். நேற்றைய தினம் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது, நாங்கள் நினைவூட்டல் கடிதத்தை கொடுத்திருக்கிறோம், 124 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்பது போன்ற அந்த ஆவணங்களை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அது போன்று ஏதாவது கொடுக்க இருக்கிறீர்களா ஆளுநரிடம்? அவசியம் இல்லை, அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய கடிதங்களை அவருடைய கையொப்பங்களை பெற்று அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் வேண்டுமானால் கொடுக்கப்பட்டிருக்கிற கையொப்பங்கள் சரிதானா என்பதை அவரே இதுல சட்டமன்ற அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். இதுல ஒன்றும் பிரச்சனைக்கு இடமில்லை, காலதாமதம் செய்வதற்கான வழியே இல்லை. இப்ப ஆளுநர் உடனடியாக அல்லது நேரடியாக சட்டமன்ற ஆதரவு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் நாங்கள் அவர் முன் நாங்கள் ஆஜராகி நின்று அவருக்கு முன் தோன்றி எங்களுடைய நேரடி ஆதரவை அவருக்கு தெரிவிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைய சந்திப்புக்கு பிறகு ஆளுநர் உங்களை அழைத்தால் உடனடியாக நீங்கள் ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறீர்களா? இது ஒன்றும் கேள்விக்கு இடமில்லையே, உடனே போக வேண்டியதுதானே. இல்ல, சந்திப்புக்கு பிறகு உங்களுக்குள் ஒரு ஆலோசனை கூட்டம், ஒட்டுமொத்தமாக உங்களுக்குள் ஒரு ஆலோசனை நடக்கும். அவசியம் இருக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சரவைக்கான கடிதங்களை கொடுப்பார். அதுதான் அடுத்த பணி, அது வேலை முடிந்துவிடும். அதனால காலதாமதமோ அல்லது அடுத்த கூட்டம் போட வேண்டும் என்பதற்கு அவசியம் இருக்காது. நன்றி திரு OS மணியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து நமது சிறப்பு செய்தியாளர் தியாகச்செம்மலிடம் பேசலாம். தியாகச்செம்மல், தற்போது கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் தொலைபேசி வாயிலாக பேசும்போது, ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைத்தால் உடனடியாக நாங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இந்த பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் எந்தெந்த வடிவம் மூலமாக நிரூபிக்கலாம், அதற்கான நடைமுறைகள் பற்றி விளக்கமா சொல்லுங்க. வேதவழி, சட்டமன்ற பெரும்பான்மை என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பு என்று சொல்வார்கள். அதில் 3 முறைகள் தற்போது வரை பின்பற்றப்பட்டு வருகின்றன. நிலைமையினுடைய அந்த தன்மையை பொறுத்து, என்ன மாதிரியான சூழலில் வாக்கெடுப்பு நடைபெறுகிறது என்கிற நிலைமையினுடைய தன்மையை பொறுத்து அவர்கள் வாக்கெடுப்பினுடைய முறைகளை தீர்மானிப்பார்கள். அதாவது, ஒன்று, ஆதரவளிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கை உயர்த்த சொல்லி அவர்களுடைய எண்ணிக்கையை எண்ணி அதன் மூலம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு முறை என்பது இருக்கிறது. இரண்டாவது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் என சொல்வார்கள். பொதுவாக நாடாளுமன்றங்களில் நாம் பார்த்திருப்போம், ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடு வரும்போது எலக்ட்ரானிக் முறையில் ஆதரவு தெரிவிப்பவர்களுடைய திரைப்பொருளுக்கான அந்த பட்டன்கள் அழுத்தப்பட்டு அதன் மூலம் ஆதரவு எதிர்ப்பு என்கிற கணக்கீடுகள் செய்யப்படும். மூன்றாவதுதான் வாக்கெடுப்பு என்கிற முறை. தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரை மிக மிக அரிதான தருணங்களில் மட்டும்தான் ஒரு தனிநபருக்கு வாக்கெடுப்பு மூலமாக நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன அந்த காம்போசிட் ஓட்டிங் என்பது தமிழக அரசியல் வரலாற்று, சட்டசபை வரலாற்றில் இதுவரை நடந்ததே கிடையாது. இப்படி ஒரு நிலையில் இந்த 3 வகையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் நிலைமையை பொறுத்து ஆதரவு எதிர்ப்பு தளங்கள் எப்படி அன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் பொறுத்துத்தான் எந்த வடிவத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவது என்கிற முடிவு எடுக்கப்படும். இது முழுக்க இந்த முடிவுகளினுடைய முதல் கட்டமாக அசம்பிளி செக்ரட்டரி சொல்லப்படக்கூடிய சட்டசபை செயலாளரை இதை இறுதியாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்ட வாய்ப்புகளும் தற்போது சட்டமன்றத்தின் முன்னாக இருக்கிறது. வேதவழி, தியாகச்செம்மல், நம்ம தொலைபேசி இணைப்பில் வரும்போது ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் சொல்லும் பொழுது, சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆதரவு யாருக்கு இருக்குது, இந்த கட்சிக்கா அந்த கட்சிக்கா என்பது மட்டும்தான் பார்க்கப்படும், ஒரே கட்சியில் இருப்பவர்களுக்கு யாருக்கு ஆதரவு இருக்கிறது என்று பார்க்க முடியாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது நீங்க சொல்லும்போது கொஞ்சம் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரிகிறது. என்ன செய்வார்கள்? அதாவது, ஒரு கட்சிக்குள் நீங்க ஜார்க்கண்ட் உள்ளிட்ட விஷயம், இந்த காம்போசிட் ஓட்டிங் என சொல்லப்படக்கூடும் போது உத்தரப்பிரதேசத்தை தான் பொதுவாக மேற்கோள் காட்டுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை கல்யாண் சிங் மற்றும் ஜெகதாம்பிகா பால் ஆகிய இருவருக்கும் இடையே இந்த சர்ச்சை எழுந்தபோது இருவேறு கட்சிகளாக இருந்தார்கள். அதனால் காம்போசிட் ஓட்டிங் என சொல்லப்படக்கூடிய ஒரு நடைமுறை நடந்தது. அதுவும் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நடந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் மேற்கோள் காட்டியது என்பது அந்த வழக்கைத்தான் அவர் மேற்கோள் காட்டுகிறார். நான் அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இப்படி ஒரு நிலைமை ஒருவேளை உருவானால், அதாவது இது எந்த இடத்திலும் பார்க்க வேண்டும் என்றால், முதலமைச்சராக இருந்தக்கூடிய பன்னீர்செல்வம் தனது முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்யக்கூடிய சர்ச்சையை எழுப்பியிருந்த நிலையில் அது குறித்து
அவரும் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை கோரி அதற்கு ஆளுநர் அனுமதி அளித்தால்தான் இந்த நிலை உருவாகும். அப்படி உருவானால் அது தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். மணிமாறன். தியாகச்செம்மல், அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஆளுநர் இடையேயான சந்திப்புக்கு பிறகு குழப்பமான சூழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பது குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கினீர்கள். நன்றி தியாகச்செம்மல்.